ஹே டியூட், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் யூ ஆல் குட். ஸோ நம்ம இன்றைக்கி ஜங்குக்கு ஒரு ஒன் ஷாட் தான் பார்க்க போகிறோம், ரிவெஞ்ச் மேரேஜ். ஸோ ஸ்டார்ட் பண்ணால் நீங்கள் வெட்டிங் ஹாலில் இருக்கீங்க. உங்களுக்கு இன்றைக்கி வெட்டிங் ஜங்கு கூட தான். ரொம்ப ஹாப்பியாக அந்த மேரேஜ் நடந்து முடியுது. ஆனால் உங்கள் ஃபேஸில் ஒரு சின்ன ஸ்மைல் கூட இல்லை. இப்போது வெளியே நீங்கள் உங்கள் அப்பா அம்மா கிட்ட நின்றுட்டு பேசிகிட்டு இருக்கீங்க. அம்மா, நான் போயிட்டு வரேன். அப்பாவை தம்பியெல்லாம் நல்லா பார்த்துக்கோமா. சரி வயன், நீ ஜங்கு கிட்ட நல்லபடியாக நடந்துக்கணும். சும்மா சும்மா சண்டை போட்டு அம்மா வீட்டுக்கு வர்றது இதெல்லாம் பண்ணக்கூடாது, புரியுதா? சரிம்மா. வயன், போகலாம், டைம் ஆகுது. வரேன் ஜங்கு. அம்மா, அப்பா, பாய். டே புட்டு, பாய். வயன், போகலான்னு சொன்னேன். சரி வயன், நீ போ. நீங்களும் காரில் போய் ஏறிக்கிறீங்க. ஜங்கு டிரைவர் இறங்க சொல்லிட்டு அவன் ட்ரைவ் பண்ணுறான். கார் மூவ் ஆகுது. டிரைவ் ரொம்ப தூரத்துக்கு போகுது. ஜங்கு, ரொம்ப தூரமா? என்ன வயன், ரொம்ப தூரமா வீட்டுக்குன்னு கேட்டேன். ஆமாம் வயன், ரொம்ப தூரம்தான். நீங்கள் அதுக்கப்புறம் எதுவுமே பேசலை. கார் சிட்டியை விட்டு ரொம்ப தூரம் போகுது. நீங்கள் தூங்கிடுறீங்க. இப்போது ஒரு 2 ஹார்ஸ்க்கு அப்புறம் ஒரு வீட்டு முன்னாடி போயிட்டு கார் நிற்கிது. வயன், வயன், வெளியே வா, போகலாம். சரி அப்படின்ட்டு நீங்களும் காரை விட்டு வெளியே இறங்குறீங்க. அந்த பிளேஸே ஃபுல்லாக டார்க்காக இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு ஃபாரஸ்ட். அந்த இடமே ஒரு மாதிரி ஸ்கேரியாக இருக்குது. ஜங்கு, என்ன இடம் இது? ஜங்கு எதுவுமே பேசல. உங்கள் ஹேண்டை டைட்டாக ஹோல்ட் பண்ணி தரன்னு உள்ளே எடுத்துகிட்டு போயிட்டு ஹாலில் தள்ளுறான். ஜங்கு, என்ன பண்ணுற? அவன் எதுவுமே பேசாமல் அவன் பெல்ட்டை ரிமூவ் பண்ணுறான். என்னடா, இவ்வளோ நேரம் நல்லா தானே இருந்தான், இப்போ என்ன ஆச்சு அப்படின்னு பார்க்குறியா? நீங்கள் அவனை கன்ஃபியூஸாக பார்க்குறீங்க. இப்போவுமா புரியல? சரி, இதுக்கு பதில் சொல்லு. நான் உன்னை எதுக்காக மேரேஜ் பண்ணிக்கிட்டேன்? சொல்லு பார்ப்போம். எனக்கு எப்படி தெரியும்? ஆமாம்ல, உனக்கு எப்படி தெரியும்? நான் தான் மாப்பிள்ளைன்னு உனக்கு இன்றைக்கி தானே தெரியும். தெரிஞ்சிருந்தா வேணான்னு சொல்லியிருப்பல்ல வயன். நீ நினச்சதை நடத்திட்டல. ஒன்று தெரிஞ்சுக்கோ, உன் கூட சேர்ந்து வாழ்வன் மட்டும் நினைக்காத. அவன் ஈவில் ஸ்மைல் பண்ணிவிட்டு, ஐயோ வயன், நான் மட்டும் என்ன உன் கூட சேர்ந்து ஜமாய் பண்ணுறதுக்கா உன்னை மேரேஜ் பண்ணிக்கிட்டேன்? உன்னை கொஞ்சம் கொஞ்சமாக டார்ச்சர் பண்ண போகிறேன். என்ன? ஆமாண்டி, உன்னை டார்ச்சர் தான் பண்ண போகிறேன் அப்படின்ட்டு பெல்ட்டை வச்சு செம்மையாக அடிக்கிறான். நீங்கள் கத்துறீங்க, ஜங்குக் வலிக்குது ஜங்குக், விட்டுரு ஜங்குக். ஆனால் அவன் எதுவுமே காதிலே வாங்கிக்கல. கிட்டத்தட்ட ஒரு 1/2 hour போட்டு அடிக்கிறான். அவனுக்கே செம்மையாக மூச்சு வாங்குது. அவன் இப்போ ஸ்டாப் பண்ணிவிட்டு உங்கள் ஹேரை பிடிச்சி தூக்குறான். உங்களால் சுத்தமாக முடியல. என்ன பாருடி. பார்க்குறேன். இந்த முகத்தை தானடி வேணான்னு சொல்லிட்டு போனேன். இனி வாழ்நாள் முழுக்க என் முகத்தை தவிர நீ யாரையும் பார்க்க போகிறது இல்லடி அப்படின்ட்டு உங்களை பெட்ரூம்க்கு இழுத்துட்டு போகிறான். நீங்கள் கீழே விழுந்துடுறீங்க. ஆனால் நீங்கள் விழுந்தது கூட கண்டுக்காமல் அவன் உங்களுக்கு தரன்னு இழுத்துட்டு போயிட்டு பெட்டில் ஃபோர்ஸ்ஃபுல்லாக தள்ளுறான். இப்போது ஜங்குக் அவன் கபோர்டு ஓப்பன் பண்ணி ஒரு ட்ரக் எடுக்கிறான். அந்த ட்ரக்கை இன்ஹேல் பண்ணிவிட்டு உங்களை ஒரு பார்வை பார்க்குறான் பாருங்கள். அவ்வளோதான், உங்களுக்கு செம்ம பயமாக இருக்குது, அடுத்து இவன் என்ன பண்ண போகிறான் அப்படின்ட்டு. இப்போது ஜங்குக் அவனோட ஷர்ட்டை ரிமூவ் பண்ணுறான். ஜங்குக், இங்கே பாரு, அதை மட்டும் பண்ணாத ப்ளீஸ், வேணாம் விட்டுரு. அவன் உங்கள் மேலே ஓவர் ஆக்குறான். அவன் அவங்க ட்ரெஸ்ஸை ரிமூவ் பண்ணுறான். ஆனால் நீங்கள் அவன் ஹேண்டை ஹோல்ட் பண்ணி வேணாம் அப்படின்னு ஹெட் நோட் பண்ணுறீங்க. ஆனால் அவன் உங்கள் ஹேண்டை தட்டி விட்டுட்டு உங்கள் ட்ரெஸ்ஸை கிழிச்சு தூக்கி போடுறான். ஜங்குக் உங்களை ஃபோர்ஸ்ஃபுல்லாக கிஸ் பண்ணுறான். உங்கள் நெக், உங்கள் ஷோல்டர்னு சொல்லிட்டு செம்ம ஹாஷாக பைட் பண்ணி வைக்கிறான். நீங்கள் அவன் ஷோல்டரில் அடிக்கிறீங்க. ஆனால் அவன் உங்கள் 2 ஹேண்டையும் அப்பில் ஹோல்ட் பண்ண மாதிரி டைட்டாக பிடிச்சிக்கிறான். கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க பாடி ஃபுல்லாக பைட் மார்க்ஸாக இருக்குது. இப்போது ஜங்குக் இன்செர்ட் பண்ணுறான். நீங்கள் பெயினில் கத்துறீங்க. ஆனால் அவன் ரொம்ப அக்ரெசிவாக பிஹேவ் பண்ணிகிட்ருக்கான். உங்களால் சுத்தமாக முடியல. உங்களுக்கு ஸ்டாப் பண்ணுறது கூட எனர்ஜி கிடையாது. ரொம்ப நேரமாக போயிட்டுருக்கு. இப்போது அவன் பெரிய ப்ரீத் பண்ணிவிட்டு உங்கள் பக்கத்தில் வந்து தூங்கிடுறான். நீங்கள் தூங்காமல் சீலிங்கை பார்த்து அழுதுகிட்டே இருக்கீங்க. கொஞ்ச நேரம் கழித்து நீங்களும் தூங்கிடுறீங்க. இப்போது நெக்ஸ்ட் டே மார்னிங்
நீங்கள் ஸ்லோவாக ஐஸ் ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்க. பக்கத்தில் ஜங்குக் இல்லை. நீங்கள் ஸ்லோவாக எழுந்து பெட்டை விட்டு இறங்கலான்னு பார்க்குறீங்க. உங்கள் லெக்கை உங்களால் அசைக்கவே முடியல. எப்படியோ கஷ்டப்பட்டு ரெஸ்ட் ரூமுக்கு போகிறீங்க. போயிட்டு மிரரில் உங்கள் பாடியை பார்க்குறீங்க. அவ்வளோ பைட் மார்க்ஸ். உங்கள் லிப்ஸில் பிளட் கிளாட் ஆகிருக்கு. உங்கள் ஐஸ்லேருந்து டீர்ஸ் வந்துட்டே தான் இருக்குது. சரி அப்படின்ட்டு நீங்கள் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வெளியே வரீங்க. அப்போது ஜங்குக் கரெக்டாக உள்ளே என்ட்ரு ஆகுறான். ஓ, எழுந்துட்டியா? நான் நினச்சேன் நீ இன்னும் எழுந்திருக்க மாட்ட. 4 சாத்தலான்னு வந்தேன். பரவாயில்ல, தப்பிச்சிட்ட. நீங்கள் எதுவுமே பேசாமல் கீழே குனிஞ்சிட்டே இருக்கீங்க. சரி போய் ஒரு காஃபி போட்டு கொண்டு வா. சரி அப்படின்ட்டு நீங்களும் போயிடுறீங்க. போயிட்டு காஃபி போட்டு எடுத்துகிட்டு வரீங்க. அதை அவன் குடிச்சிட்டு, தோ காஃபி அடியுது. என்னாச்சு ஜங்கு? உன்னை காஃபி போட சொன்னா சுடு தண்ணியில் காஃபி பவுடரையும் சுகரையும் மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்க. இல்லை ஜங்கு, நான் நல்லா தான் போட்டேன். ஓ, அப்போ நான் தப்புன்னு சொல்கிறியா? இல்லை நான் அப்படி சொல்லலை. என்கிட்டே எதிர்த்து பேசுறியாடி அப்படின்ட்டு அந்த காஃபி எடுத்து உங்கள் முகத்திலே ஊத்துறான். சுட சுட இருக்கும். நீங்கள் கத்துறீங்க. உங்களை பிடிச்சி கீழே தள்ளி விட்டுட்டு, இங்கே பார், நான் வெளியே போகிறேன். நான் ஆஃப்டர்நூன் தான் வருவேன். ஸ்மார்ட்டாக யோசிச்சு இங்கேருந்து தப்பிக்கணும்னு மட்டும் நினச்ச கொன்றுவேன். லன்ச் ப்ரிப்பேர் பண்ணி வை அப்படின்ட்டு போயிடுறான். நீங்கள் கீழே விழுந்திருப்பீங்க இல்லையா? ஸோ அப்படியே படுத்துட்டு அழுதுகிட்டே இருக்கீங்க. டைம் பாஸ் ஆகுது. நீங்கள் எழுந்து போயிட்டு உங்கள் ஃபேஸ்லாம் வாஷ் பண்ணிவிட்டு டவுன் ஸ்டார்ஸ்க்கு வரீங்க. நீங்கள் மெயின் டோர் கிட்டே போகிறீங்க. அந்த டோர் லாக்கில் இருக்குது. அந்த வீட்டிலேருந்து வெளியே போகிற எல்லா டோருமே லாக்கில் தான் இருக்குது. சரி, இங்கேருந்து நம்மளால போக முடியாது அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் ஜங்குக்கு வந்து ஃபுட் ப்ரிப்பேர் பண்ணி வைக்கிறீங்க. ஆஃப்டர்நூன் ஆகுது. நீங்கள் எல்லா வேலையும் முடிச்சுட்டு கவுச்சில் படுத்து உட்காந்த மாதிரி கொஞ்சம் தூங்கிட்டு இருக்கீங்க. ஜங்குக்குள்ளே என்ட்ரு ஆகுறான். உங்களை பார்த்துட்டு, பயன், தூங்குறியா? தூங்கக்கூடாதே அப்படின்ட்டு ஒரு பக்கெட் ஃபுல்லாக தண்ணி எடுத்துகிட்டு வந்து ஃபோர்ஸ்ஃபுல்லாக அவங்க மேலே ஊற்றுறான். நீங்கள் அலறி அடிச்சுட்டு எழுந்திருக்கிறீங்க. என்ன கிழிச்சிட்டேன்னு உனக்கு தூக்க வேண்டி கிடக்கு? நீங்கள் ஜங்குக்கு பார்த்து முறைக்கிறீங்க. ஏய், என்னடி முறைக்கிற? இந்த முறைக்கிறதெல்லாம் என்கிட்ட வேண்டாம், புரியுதா? போயிட்டு ஃபுட் எடுத்து வை அப்படிங்கிறான். நீங்கள் ஜங்குக்கு பார்த்துட்டு கிச்சன் போயிட்டு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து டேபிளில் வைக்கிறீங்க. அவனும் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு டைனிங்க்கு வரான். நீங்கள் ஜங்குக்கு சர்வ் பண்ணுறீங்க. அவன் ஃபஸ்ட்டு வாய் சாப்பிட போயிட்டு ஸ்டாப் பண்ணிடுறான். பயன், நீ சாப்பிட்டியா? இன்னும் இல்லை. அப்போ சரி, நீ முதல்ல சாப்பிடு. இல்லை, எனக்கு வேண்டாம், நான் அப்புறம் சாப்பிட்டுக்கிறேன். என்ன வாயின் இது? பொண்டாட்டி நீ இருக்கும்போது புருஷன் எப்படி முதல்ல சாப்பிட்றது? அப்போது நீ தானே சாப்பிட்ணும். சாப்பிடு. சாப்பிட்றீ. சாப்பிட்றேன். சரின்ட்டு நீங்களும் போய் சாப்பிட்றீங்க. என்ன வாயன் சாப்பிட்ட? ஏவன், ஏதாவது வாமிட் வர மாதிரி ஃபீல் ஆகுதா? இல்லை தலையெல்லாம் ஏதாவது சுத்துதா? அதுவும் இல்லைனா நெஞ்சு ஏதாவது வலிக்குதாடி? நீங்கள் அமைதியாகவே இருக்கீங்க. இல்லை? ஓ, சரி. நான் கூட நீ எனக்கு ஃபுட்டில் பாய்சன் மிக்ஸ் பண்ணி வச்சிட்டியோன்னு நினச்சேன். பரவாயில்ல, என் பொண்டாட்டி அப்படிப்பட்டவ இல்லை. நான் ஒன்றும் உன்ன மாதிரி இல்லை ஜங்குக். அவ்வளோதான். ஜங்குக்கு செம்ம கோவம் வந்தது உங்களை பார்த்துட்டு. என்ன சொன்ன? என்னடி சொன்ன? அப்படின்ட்டு உங்கள் முன்னாடி வந்துட்டே இருக்கான். நீங்கள் ஒரு ஸ்டெப்பாக எடுத்து பின்னாடி போயிட்டே இருக்கீங்க. இல்லை ஜங்குக், அது நான் அப்படின்றதுக்குள்ள ஜங்குக் பெல்ட்டை ரிமூவ் பண்ணுறான். ஜங்குக், வேணாம் ஜங்குக், வலிக்கும், தெரியாமல் சொல்லிட்டேன், வலிக்கும்டா, ப்ளீஸ். வலிக்கும்டி, இதுக்கு தானே அடிக்கிறேன் அப்படின்ட்டு பெல்ட்டை வச்சு உங்களை செம்மையாக அடிக்கிறான். நீங்கள் பெயினில் கத்துறீங்க. ஏற்கனவே பெல்ட்டில் அடித்தனால மறுபடியும் பழம் உங்கள் ஸ்கின்னே பீல் ஆகுது. அவன் அடிக்கிறத ஸ்டாப் பண்ணிவிட்டு உங்கள் ஹேண்டை ஹோல்ட் பண்ணி தரன்னு பேஸ்மெண்ட் ரூமுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு உள்ளே தள்ளுறான். இங்கேயே கிடந்து சாகுடி அப்படின்ட்டு டோரை லாக் பண்ணிட்டு வெளியே போயிடுறான்.
அவன் ஐஸ் ஃபுல்லாக அவ்வளோ டியர்ஸாக இருக்குது. அதை அவன் ஹாஷாக வைப் பண்ணிட்டு போயிடுறான். நீங்கள் டோரை நாக் பண்ணிகிட்டே இருக்கீங்க. ஜங்குக், ஓப்பன் பண்ணு ஜங்குக், எனக்கு பயமாக இருக்குது, உனக்கு தெரியும்ல எனக்கு டார்க்னா பயம்னு. ஜங்குக் ப்ளீஸ்டா ஓப்பன் பண்ணு அப்படிங்கிறீங்க. தட்டிகிட்டே இருக்கீங்க டோரை, பட் நோ ரெஸ்பான்ஸ். கொஞ்ச நேரத்தில் நீங்கள் ப்ரீத் பண்ண முடியாமல் ஃபெயிண்ட் ஆகிடுறீங்க. இப்போது நெக்ஸ்ட் டே மார்னிங் ஸ்டில் ஜங்குக் டோர் ஓப்பன் பண்ணவே இல்லை. வெளியே போனவன் இப்போ வரைக்கும் வரல. இப்போ நெக்ஸ்ட் டே மார்னிங் இப்போ தான் வரான். வந்து கவுச்சில் உட்கார்றான். வயன், எங்கே இருக்க? தலை வலிக்குது, வந்து காஃபி போட்டு கொடு. நோ ரெஸ்பான்ஸ். வயன் எங்கடி இருக்க? அப்பயும் நோ ரெஸ்பான்ஸ். இப்போதான் அவனுக்கு ஸ்ட்ரைக் ஆகுது. ஏன் அப்படின்ட்டு பேஸ்மெண்ட்க்கு ஓடி வரான். டோர் ஓப்பன் பண்ணி பார்க்குறான். நீங்கள் கீழே கிடக்குறீங்க. ஜங்கு உங்களை வந்து எழுப்புறான். வயன் இந்திரி, ஏண்டி எதுவும் பேச மாட்ற? வயன் அப்படின்ட்டு உங்கள் சிக்ஸில் டேப் பண்ணிகிட்டே இருக்கான். நீங்கள் அசைவே இல்லாமல் இருக்கீங்க. ஜங்கு உங்களை வெளியே தூக்கிட்டு கவுச்சில் வந்து படுக்க வைக்கிறான். வயன், என்னை பாருடி. வயன், வயன் சாரி வயன், நான் தான் தப்பு. வயன், உன்னால் ப்ரீத் பண்ண முடியாதுன்னு தெரிஞ்சும் நான் உன்னை லாக் பண்ணிட்டேன். வயன், என்னை பாருடி ப்ளீஸ் டி, இப்படி இருக்காத, எனக்கு பயமாக இருக்குடி ப்ளீஸ் டி அப்படின்ட்டு உங்கள் நோஸில் ஹேண்டை வச்சு பார்க்குறான். ப்ரீத்தே இல்லை. இப்போது ஜங்குக்கு உங்களை தூக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போகிறான். வேகமாக கார் ட்ரைவ் பண்ணி பக்கத்தில் இருக்க ஹாஸ்பிட்டலுக்கு போகிறான். ஹாஸ்பிட்டல் ரீச் ஆனதும் உங்களை ஸ்ட்ரெச்சரில் கூட வைக்கல, அவனே தூக்கிட்டு போகிறான். நீங்கள் தலையும் உங்கள் ஹேண்ட்ஸும் கீழே தொங்கப்பட்ட மாதிரி இருக்குது. அப்படியே தூக்கிட்டு போயிட்டு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணுறான். இப்போது ட்ரீட்மெண்ட்டும் போகுது. இப்போது வெளியே ஜங்குக் நடந்துகிட்டே தான் இருக்கான். இப்போது கொஞ்ச நேரத்தில் டாக்டர் வெளியே வராரு. டாக்டர், வயனுக்கு எப்படி இருக்கு? நீங்கள் யாரு? நான் ஹஸ்பண்ட். சார், ஹஸ்பண்ட் தானே நீங்கள்? உங்கள் ஒய்ஃப் சாப்பிட்டாங்களா? என்ன பண்ணுறாங்க? இதெல்லாம் பார்க்க மாட்டிங்களா? அதுவும் இல்லாமல் உங்கள் பாடி ஃபுல்லாக அவ்வளோ ஊன்ஸாக இருக்குது. என்ன சார் பண்ணீங்க? என்ன பண்ணிகிட்ருக்கீங்க நீங்கள்? அது டாக்டர், என்னத்தான் சொல்கிறதோ, கொஞ்ச நேரத்தில் உங்களுக்கு கான்ஷியஸ் வந்துடும், போய் பாருங்கள் அப்படிங்கிறாங்க. இப்போது நீங்கள் ஸ்லோவாக ஐஸ் ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்க. ஜங்குக் இப்போ உள்ளே வரான். நீங்கள் எழுந்து உட்காடுறீங்க. ஜங்குக் உங்களை பார்த்துட்டு, வயன் என்ன நல்லா இருக்கியா? நீங்கள் ஐஸில் அவ்வளோ டியர்ஸோட செம்ம கோவத்தில் ஜங்குக்கை பார்த்து, நான் ஒன்றும் சாகலை ஜங்குக், உயிரோடு தான் இருக்கேன். இவ்வளோ நடந்தும் உனக்கு திமிரு மட்டும் அடங்கலடி. இவ்வளோ டார்ச்சர் பண்ணுறதுக்கு ஒரேடியாக என்னை கொன்னுடு ஜங்குக். வயன், உன்னை கொன்னுட்டா அப்புறம் நான் எப்படி உன்னை டார்ச்சர் பண்ணுறது? அவ்வளோ சீக்கிரம்லாம் உன்னை சாக விட மாட்டேன்டி. இப்போது அப்படியே கட் பண்ணா 1 வீக் அப்புறம் ஜங்குக் உங்களை அடிக்கிறது, டார்ச்சர் பண்ணுறது அந்த மாதிரி எதுவும் பண்ணுறதில்ல. பட் ஆனால் அவங்க மேலே கோவமாக இருப்பான். சும்மா சிரின்னு திட்டிடுறது அந்த மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணுவான். இப்போ 1 ஃபைன் டே ஜங்குக் ஹாலில் கவுச்சில் உட்காந்துருக்கான். நீங்கள் கிச்சனில் எல்லா ஒர்க்கும் முடிச்சுட்டு ரூமுக்கு போகலாம் அப்படின்ட்டு போகிறீங்க. அப்போது ஜங்குக் பார்த்துட்டு, எங்கடி போகிற? அது நான் ரூமுக்கு போகிறேன். சரி போ அப்படிங்கிறான். நீங்கள் ரூமுக்கு போயிடுறீங்க. உங்கள் டேபிள் மேலே ஜங்குக்கோட மொபைல் இருக்குது. நீங்கள் அதை பார்த்துட்டு, இந்த மொபைல் ஜங்குக்கோட தானே, அம்மாவுக்கு கால் பண்ணலாமா? அதுக்குள்ளே ஜங்குக் வந்துட்டா என்ன பண்ணுறது? சரின்னு நீங்கள் உங்கள் ரூம் டோரை லைட்டை ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்க. ஜங்குக் கவுச்சில் உட்காந்துட்டு டிவி பார்த்துட்ருக்கான். நீங்கள் டோரை லாக் பண்ணிவிட்டு ஜங்குக்கோட மொபைல்லேருந்து உங்கள் அம்மாவுக்கு கால் பண்ணுறீங்க. உங்கள் அம்மா அட்டன் பண்ணி, ஹலோ. உங்களுக்கு உங்கள் அம்மா வாய்ஸ் கேட்டதும் ஐஸ்லேருந்து டிஎஸ் வந்துகிட்டே இருக்குது. நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிவிட்டு, அம்மா பையன் எப்படிம்மா இருக்க? ஏன் அம்மாவுக்கு கால் பண்ணவே இல்லை? அதும்மா நான் அது என்னோட மொபைலில் ரீசார்ஜ் இல்லைம்மா, அதான். சரி வயன், எப்படி இருக்க? ஜங்குக்லாம் எப்படி இருக்காரு? அதும்மா அது நான் வந்து இங்கே நான் நல்லா இருக்கேம்மா. ஜங்குக்கும் நல்லா இருக்காரு. நீ அப்பா வீட்டுல எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்காங்க வயன். சரிம்மா. இப்போது அங்கே டோர் நாக் ஆகுது.
வயன் என்ன பண்ணுற? டோர் ஓப்பன் பண்ணு. உங்களுக்கு செம்ம பயமாக இருக்கு. வயன் என்ன பண்ணுற? டோர் ஓப்பன் பண்ணு. வரேன் ஜங்கு. அம்மா அம்மா அவர் வந்துட்டாரு. நான் உனக்கு அப்புறமா கால் பண்ணுறேன் அப்படின்ட்டு நீங்கள் கால் கட் பண்ணிவிட்டு மொபைலை பக்கத்தில் வச்சுட்டு டிஎஸ்லாம் வைப் பண்ணிவிட்டு போய் டோர் ஓப்பன் பண்ண போகிறீங்க. வயன் என்ன பண்ணுற? நீங்கள் டோர் ஓப்பன் பண்ணுறீங்க. என்னடி பண்ணுற? டோரை லாக் பண்ணுறது கூட தெரியாமல். அது 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 நான் ஃப்ரெஷ்ஷப் பார்க்க போனேன். அதான் டோரை லாக் பண்ணிவிட்டு வழிவிடு அப்படின்ட்டு அவங்களை தள்ளி விட்டு அவனோட ரூம்குள்ளே போகிறான். இப்போது அவன் மொபைல் எடுக்க போகிறான். ஒரு செகண்ட் வெயிட் பண்ணிவிட்டு அவன் மொபைல் எடுத்துகிட்டு பெட்டில் உட்காடுறான். நீங்கள் வெளியே போகிறீங்க. அப்போது வயன் ஜங்குக் உங்களை கூப்பிட்டதும் உங்களுக்கு செம பயமாகிடுது. நீங்கள் டர்ன் பண்ணி ஜங்குக் ஃப்ரெஷ்ஷப் பார்க்கணுன்னு சொன்னீங்க ஆகலை? அது அது நான் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டேன் ஜங்குக். அப்படியா? ஆனால் பார்த்தா அப்படி தெரியலையே. இல்லை ஜங்குக், நான் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டேன். அப்படியா? சரி போ. சரிண்ணே, நீங்கள் டர்ன் பண்ணி போகிறீங்க. யாருக்கடி கால் பண்ண? அவ்வளோதான், நீ ஃப்ரீஸ் ஆகிட்டு நிற்கிறீங்க. உன்னை தாண்டி கேட்குறேன், யாருக்கு கால் பண்ண? நீங்கள் திரும்பி நான் 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 யாருக்கு கால் பண்ணேன்? நான் நான் யாருக்கும் கால் பண்ணலையே. அப்படியா? அப்புறம் எப்படி டேபிள் மேலே இருந்த என் மொபைல் வீட்டுக்கு வந்துச்சு? எப்படி? அது அது ஜங்குக், அது சொல்லுவேன். எப்படி? அப்போனா நீ தெரியாம தான் வயன், தெரியாம டேபிள் மேலே இருந்த என் மொபைல் எடுத்து பெண் மேலே வச்சியா? ஜங்குக், அது அது ஜங்குக் இல்லை இல்லை, நீ இருக்காது. ஏன்னா நீ இதை ஃப்ரெஷ்ஷப் பார்க்க போனல. சரி சரி, அது என் ஃபோன் புதுசாக விங்ஸ் முளைச்சி பறந்து வந்து பெட்டில் உட்காந்துச்சு. இல்லை வயன், சடனாக உன் பெட்லேருந்து எந்திரிக்கிறான். நீங்கள் ஜர்க்காகிட்டு பார்க்குறீங்க. அதானே வயன்? ஆமாம் தானே அப்படின்ட்டு உங்ககிட்ட வந்துட்டே இருக்கான். நீங்கள் பயந்து பின்னாடி போயிட்டே இருக்கீங்க. இப்போது ஜங்குக் வாலை லாக் பண்ணிவிட்டு உங்கள் நிற்க டைட்டாக பிடிக்கிறான். யாருக்கு கால் பண்ண? உன் ஆத்தாளுக்கா இல்லை உன் அப்பனுக்கா? கால் பண்ணி என்ன சொன்ன? அப்பா ஜங்குக் என்னை டார்ச்சர் பண்ணுறான், என்னை எப்படியாவது இங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடுங்க அப்படின்னு சொன்னியா? இங்கே பாருடி, உன் அப்பனால ஒன்றும் இல்லை, உன் மூச்சை கூட இங்கேருந்து எடுத்துகிட்டு போக முடியாது. நீங்கள் அவன் ஹேண்டை தட்டி விடுறீங்க. இப்போது ஜங்குக் உங்கள் நெக்லேருந்து கையை மூவ் பண்ணுறான். உன்னை இப்படிலாம் விட்டா நீ சும்மா இருக்க மாட்ட அப்படின்ட்டு உங்கள் ஹேண்டை டைட்டாக பிடிச்சி பெட்டில் தள்ளுறான். அவன் உங்களை ஃபிசிக்கலாக டார்ச்சர் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். உங்களால் சுத்தமாக பெயின் தாங்கவே முடியல. இப்படி தான் டேஸ் போயிட்டே இருக்க. டெய்லி நைட் உங்களை இப்படி தான் ரொம்ப டார்ச்சர் பண்ணுவான். ரீசனே இல்லாமல் உங்களை திட்டுறது, அடிக்கிறது, அந்த மாதிரி ரொம்ப டார்ச்சர் பண்ணுவான். ஒன் ஃபைன் டே ஜங்குக் ரூமில் பெட்டில் தூங்கிட்டு இருக்கான். சடனாக அவன் ஐஸ் ஓப்பன் பண்ணி பார்க்குறான். நீங்கள் பக்கத்தில் இல்லை. ஹெவன் அப்படின்ட்டு உங்கள் ரூம் ஃபுல்லாக தேடுறான். இப்போது ரெஸ்ட் ரூம் டோரை நாக் பண்ணுறான். நோ ரெஸ்பான்ஸ். டோரை ஓப்பன் பண்ணி பார்க்குறான். ஓப்பன் ஆகுது. நீங்கள் உள்ளே இல்லை. இப்போது ஜங்குக் எல்லா இடத்துலையும் தேடுறான். இப்போ கரெக்டாக டெரஸ்க்கு வரான். வந்து பார்த்து அவன் செம்ம ஷாக் ஆகி நிற்கிறான். நீங்கள் அந்த எட்ஜில் நின்றுட்டு இருக்கீங்க. ஏ வயன், அங்கே என்ன பண்ணுற? இங்கே 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 எங்கிட்ட வா அப்படின்ட்டு அவன் கிட்ட வர ட்ரை பண்ணுறான். நீங்கள் அவன் வாய்ஸ் கேட்டதும் அங்கேயே இரு ஜங்குக், கிட்ட வராது. என்னடி இதெல்லாம்? ப்ளீஸ் டி வயன், கீழே வந்துடுடி. இல்லை ஜங்குக், நான் வரமாட்டேன். உன்கிட்ட இருந்து நீ பண்ணுற டார்ச்சர்லாம் தாங்கிட்டு தினம் உன்கிட்ட செத்துட்டு நீயே என்னை கொஞ்சம் கொஞ்சமாக சாகடிக்கிறத விட நானே இங்கேருந்து போயிடுறேன். வயன், வயன் ப்ளீஸ் வயன், நான் சொல்கிறத கேளு, வந்துடு வயன். நீங்கள் நோன்னு ஹெட் நோட் பண்ணுறீங்க. இப்போது நீங்கள் கீழே விழ போகும்போது கரெக்டாக ஜங்குக் உங்கள் ஹேண்டை வந்து பிடிச்சிடுறான். நீங்கள் கீழே தொங்கிட்டு இருக்கீங்க. ஜங்குக், என் கையை விடு. எதுக்காக என்னை காப்பாற்ற ட்ரை பண்ணுற? உன் கூட வாழறதும் ஒன்று தான், நான் சாகுறதும் ஒன்று தான்.
நான் போகிறேன், விடு ஜங்குக் அப்படின்ட்டு நீங்கள் உங்கள் ஹேண்டை ஜங்குக் ஹேண்ட்லேருந்து ரிமூவ் பண்ண பார்க்குறீங்க. அப்போது ஜங்குக் உடனே உங்களை பிடிச்சி மேலே தூக்கி போட்டுடுறான். நீங்கள் கீழே விழுந்திருப்பீங்க. ஸ்லோவாக எழுந்து பார்க்குறீங்க. ஜங்குக் உங்களை பல்லார்னு அரையிறான். அரைஞ்சிட்டு உங்களை டக்குன்னு டைட்டாக ஹக் பண்ணிக்கிறான். ஏண்டி ஏண்டி இப்படியெல்லாம் பண்ணுற, நீ போயிட்டேனா, நான்லாம் ஒன்றுமே இல்லடி அப்படின்ட்டு உங்களை இன்னும் டைட்டாக ஹக் பண்ணுறான். நீங்கள் இவ்வளோ நாளில் ஜங்குக்கு இப்படி பார்த்ததே இல்லை. இந்த ஹக் இதுக்கு முன்னாடி நீங்கள் ஃபீல் பண்ணதே கிடையாது ஜங்குக் கிட்ட. அவன் உங்கள் ஃபேஸ் ஃபுல்லாக கிஸ் பண்ணிவிட்டு திரும்பவும் உங்களை டைட்டாக ஹக் பண்ணிக்கிறான். இல்லை இல்லை வேன், உன்னை போக விட மாட்டேன், நீ என் கூட தான் இருக்கணும் அப்படின்ட்டு உங்களை டைட்டாக ஹக் பண்ணிக்கிறான். நீங்கள் இதெல்லாம் பார்த்துட்டு ஜங்குக்கை டைட்டாக ஹக் பண்ணிக்கிறீங்க. நீங்களும் அழுதுட்டு ஜங்குக்கை அழுதுட்டு கொஞ்ச நேரம் அப்படியே தான் இருக்குது. இப்போது ஜங்கு உங்களை ரூமுக்கு கூட்டிகிட்டு வந்து பெட்டில் படுக்க வைக்கிறான். அவனும் உங்கள் பக்கத்துலேயே படுத்துட்டு உங்களை டைட்டாக ஹக் பண்ணிக்கிட்டு தூங்க சொல்கிறான். ஸோ இப்படியே தான் டேஸ் போகுது. உங்களை ஜங்கு டார்ச்சர்லாம் பண்ணுறதில்ல. லைக் எப்படின்னா முன்னாடி மாதிரி இப்போ இருக்கிறது கிடையாது, அந்த மாதிரி சொல்லலாம். ஆனால் அப்பப்போ கோவப்படுவான், திட்டுவான், அந்த மாதிரி இருக்கும். ஒன் ஃபைன் டே கிச்சனில் இருந்து சவுண்டு கேட்குது. ஜங்கு வேகமாக ஓடி வந்து பார்க்குறான். நீங்கள் ஃபெயிண்ட் ஆகி கீழே கிடக்குறீங்க. ஜங்கு உடனே உங்களை தூக்கிட்டு பெட்க போகிறான். ஹேவன் என்னாச்சுடி? நோ ரெஸ்பான்ஸ். இப்போது ஜங்கு டாக்டருக்கு கால் பண்ணுறான். டாக்டரும் கொஞ்ச நேரத்தில் வந்துடுறாரு. இப்போது டாக்டர் உங்களை செக் பண்ணிட்டு இருக்காங்க. பண்ணிவிட்டு டாக்டர் ஜங்குக் கிட்ட வந்து, சார் கங்க்ராச்சுலேஷன், உங்கள் ஒய்ஃப் 2 months ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க. என்ன 2 months ப்ரெக்னெண்ட்டா? ஆமாம் சார். அப்போது நான் கிளம்புறேன். ஓகே டாக்டர். அவரும் அங்கேருந்து போயிடுறாரு. இப்போது ஜங்குக்குள்ளே வரான். நீங்கள் ஸ்மைல் பண்ணிகிட்டே ஜங்குக்கு பார்த்துட்ருக்கீங்க. அவன் ஸ்லோவாக பெட்டில் வந்து உட்காடுறான். ஜங்குக், நான் பேபி அபார்ட் பண்ணிடுவேன். அவ்வளோதான். உங்கள் ஃபேஸில் இந்த ஸ்மைல் அப்படியே ஃபேட் அவுட் ஆகுது. ஏன்னா கேட்கல, குழந்தைய அபார்ட் பண்ணிடுன்னு சொன்னேன். நீங்கள் பல்லார்னு ஜங்குக் கன்னத்திலே அறியறீங்க. ஜங்குக் சைலண்ட்டாக 6ல் ஹேண்ட் வச்சுட்டு அமைதியாக உட்காந்துட்ருக்கான். என்ன சொன்ன? அபார்ட் பண்ணணுமா? நீ இன்னும் மாறவே இல்லைல்ல ஜங்குக். நீ என்னை டார்ச்சர் பண்ணாது பத்தாதுன்னு என் குழந்தைய சாகடிக்க பார்க்குறியா? நீ எல்லாம் என்னடா ஜென்மம்? யாராவது தான் குழந்தையே கொல்ல சொல்வாங்களா? ஆனால் நீ சொல்கிற. சரி, இங்கே பாரு ஜங்குக், நான் எதுக்காக நீ வேணான்னு விட்டுட்டு வந்தனோ இப்போவும் நீ அதான் பண்ணுற அப்படின்ட்டு நீங்கள் ரூமை விட்டு வெளியே போயிடுறீங்க. ஜங்குக் நீங்கள் சொன்னது மட்டும்தான் ஓடிக்கிட்டே இருக்கு. அவன் யோசித்து பார்க்குறான். நீங்களும் ஜங்குக்கும் லிவிங்கில் இருந்திருப்பீங்க லவ் பண்ணிவிட்டு ஜாலியாக. ஒன் ஃபைன் டே ஜங்குக் ஹாலில் உட்காந்துருக்கான். நீங்கள் ஜங்குக் கிட்ட போயிட்டு ஜங்குக்கை டைட்டாக ஹக் பண்ணிக்கிறீங்க. ஹே வேன், என்னடி என்னாச்சு? அது ஜங்குக் நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன். ஜங்குக் உங்களை ஹக்கை பிரேக் பண்ணிவிட்டு, என்ன வேணும் சொல்கிற? ஆமாம் ஜங்குக், உனக்கும் எனக்கும் பாப்பா வரப்போகுது. ஜங்குக் அமைதியாக இருக்கான். என்னாச்சு ஜங்குக், ஏன் அமைதியாக இருக்க? இல்லை வேன், நமக்கு இந்த பேபி வேணுமா? என்னடா சொல்கிற? இது நம்ம பாப்பாடா, நான் எப்படி வேணான்னு சொல்லுவேன்? ஆனால் எனக்கு வேணாம் வேன். என்ன? ஆமாம், எனக்கு வேண்டாம். ஹே, என்ன ஜங்குக் பேசுகிற? விளையாடுறியா? நான் உண்மையை தான் சொல்கிறேன் வேன், எனக்கு இந்த பேபி வேண்டாம். ஜங்குக், என்னாச்சு உனக்கு? ஏன் இப்படிலாம் பேசிகிட்டு இருக்க? அபார்ட் பண்ணிடுவேன். என்ன? பேபியை அபார்ட் பண்ணிடுன்னு சொன்னேன். என்ன பேசுகிற? என்னால் முடியாது ஜங்குக், இது நம்ம பாப்பாடா. வேன் புரிஞ்சுக்கோடி, நம்ம இப்போ தான் காலேஜ் படிக்கிறோம். அதுவும் இல்லாமல் எனக்கு வேலை எதுவும் இல்லை. அப்புறம் எப்படி உன்னையும் பேபியும் நான் பார்த்துக்க முடியும்? நான் வேலைக்கு போகிறேன் ஜங்குக், நீயும் போ. நம்ம 2 பேரும் போகலாம். படிச்சுட்டே பார்ட் டைம் ஜாப் பார்த்துட்டு போகலாம். எப்படி நீ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது வேலைக்கு போகிறேன்றியா? நான் எப்படி ஒன்று அனுப்புவேன்னு நினைக்கிறேன் வயன். ஜங்குக் என்ன பேசுகிற? சரி வயன், வேலைக்கு போகிறேன்னே வச்சுக்கலாம். வீட்டில் என்ன சொல்லுவேன்? உன் வீட்டில் என்ன சொல்லுவேன்? என் வீட்டில் நான் என்ன சொல்லுவேன்? உன் வீட்டில்
நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன்னு சொல்லுவியா? இல்லை என் வீட்டில் என்னால் ஒரு பொண்ணு ப்ரெக்னெண்ட்டாக இருக்கான்னு சொல்கிறதா? என் அப்பனை பற்றி உனக்கு தெரியும்ல. நான் லிவிங்கில் இருக்கிறது கூட உனக்கு தெரியாது. தெரிஞ்சால் என்ன ஆகும் தெரியும்ல. எனக்கு ஒன்றே போட்டுரும். புரிஞ்சுக்கோ அயன். நீ ஏண்டா புரிஞ்சுக்க மாட்ற? என்னால் அபோர்ட் பண்ண முடியாது ஜங்கு. இது நம்ம பாப்பாடா அப்படின்ட்டு நீங்கள் பயந்துட்டு அழறீங்க. ஜங்குக்கால உங்களை கண்ட்ரோல் பண்ணவே முடியல. அவன் உங்களை ஹக் பண்ண மாதிரி டைட்டாக பிடிச்சிக்கிறான். சரி வயன், பேபியை அபோர்ட் பண்ண வேண்டாம் போதுமா? நீங்கள் சிரிச்சுட்டே ஜங்குக்கை திரும்பி ஹக் பண்ணிக்கிறீங்க. இப்படியே 1 வீக் போகுது. ஒன் ஃபைன் டே ஜங்குக் உங்களை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு வரான். எதுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு ஜங்கு? இல்லை வயன், பேபி எப்படி இருக்குன்னு பார்க்க வேண்டாமா? அதான் இப்போவே வா. நீ சொன்ன அன்றைக்கே கூட்டிகிட்டு வந்திருக்கணும். ஆனால் அன்றைக்கி நீ கொஞ்சம் டென்ஸ்டாக இருந்தனால என்னால் கூட்டிகிட்டு வர முடியல. ஸோ அதான் இப்போது. ஓ சரி ஜாங்கு. பயன், நீ உள்ளே போ, டாக்டர் வருவார். சரிண்ணே, நீங்களும் போகிறீங்க. அப்போது டாக்டர் ஜங்கு கிட்ட வந்து, அவங்களுக்கு ஓகே தானே சார்? எந்த ப்ராப்ளமும் இல்லைல்ல? இல்லை டாக்டர், எந்த ப்ராப்ளமும் இல்லை. அவங்களுக்கு ஓகே தான். சரி, அவங்க எங்கே? உள்ளே போயிருக்காங்க டாக்டர். சரி, நான் பார்த்துக்குறேன். நீங்கள் வெளியே வெயிட் பண்ணுங்கள். டாக்டர், ஒரு நிமிஷம். பயனுக்கு எதுவும் ஆகாதுல்ல? எதுவும் ஆகாது, நான் பார்த்துக்கிறேன். யூ டோன்ட் வரி அப்படின்ட்டு போயிடுறாங்க. ஒரு 2-3 ஹார்ஸ் ஆகுது. நீங்கள் ஸ்லோவாக ஐஸ் ஓப்பன் பண்ணி எழுந்துக்க பார்க்குறீங்க. அப்போது டாக்டர் கரெக்டாக உள்ளே வந்துட்டு, இல்லை நீங்கள் செயின் பண்ணக்கூடாது. ஏன், என்னாச்சு டாக்டர்? உங்கள் பேபி அபார்ட் பண்ணியாச்சுல, ஸோ நீங்கள் இப்படி சடனாலாம் எந்திரிக்கக்கூடாது. ஏன்னா பேபியை அபார்ட் பண்ணிட்டீங்களா? என்ன சொல்கிறீங்க? உங்கள் ஹஸ்பண்ட் உங்ககிட்ட எதுவும் சொல்லலையா? அதுக்குள்ளே ஜங்குக்குள்ளே வந்துடுறான் டாக்டர். நீங்கள் போங்க, நான் பார்த்துக்கிறேன். நீங்கள் ஜங்கு கிட்ட போயிட்டு, ஜங்கு அவங்க என்ன சொல்லிட்டு போகிறாங்க? அது வயன், அவங்க நம்ம பேபியை அபார்ட் பண்ணிட்டு தான் சொல்கிறாங்க. போய் தானே சொல்கிறீங்க? ஏதாவது ப்ராங்க் ஏதாவது பண்ணுறீங்களா? நீங்கள் பதட்டமாயிடுறீங்க. ஜங்கு உங்கள் 2 ஹேண்டையும் ஹோல்ட் பண்ணி, அவங்க உண்மையை தான் சொல்கிறாங்க வயன். நான் தான் பண்ண சொன்னேன். அப்புறம் தான் உங்கள் ஹார்ட்டே ஃப்ரீஸ் ஆன மாதிரி இருக்குது. அப்போ என் பாப்பா போயிடுச்சு வயன். ஏன் இப்படி பண்ண? ஏன்டா அப்படி பண்ண அப்படின்ட்டு அவன் காலரை பிடிச்சி கேட்குறீங்க. நான் சொல்கிறத கேளு வயன். நீ சொல்கிறத நான் எதுக்கு கேட்கணும்? நான் கேட்க மாட்டேன். யாரை கேட்டு இப்படிலாம் பண்ண? சொல்லுடா, சொல்லு அப்படின்ட்டு அவனை பலார்னு அறியறீங்க. ஏன்டா அப்படி பண்ண? பையன், எல்லாம் நம்ம நல்லதுக்கு தான் பண்ண. எது நல்லது? என் குழந்தைய கொல்றதா? கொண்டுட்டல, என் குழந்தைய கொண்டுட்டல. என் குழந்தைக்கு எவ்வளோ வலிச்சிருக்கும். அம்மா வந்துடுவாங்கன்னு என் குழந்தை நம்பியிருக்கோம்ல. இல்லை இதுக்கப்புறம் இந்த கொலகாரம் கூட நான் இருக்க மாட்டேன். நான் போகிறேன் அப்படின்ட்டு நீங்கள் போகிறீங்க. ஏன், நான் சொல்கிறத கேளு. இல்லை, நான் போகிறேன் அப்படின்ட்டு நீங்கள் பெட்லேருந்து கீழே இறங்குறீங்க. வயன், என்ன பண்ணுற? சி, கையெடு. நீ ஒரு கொலைக்காரன். பட் கொலைக்காரன் எனக்கு வேண்டாம் அப்படின்ட்டு போயிடுறீங்க. வயன், நில்லு வயன், போகாத வயன். இனிமே என் முகத்திலே முழிக்காத. நீ எனக்கு தேவையே இல்லை அப்படின்ட்டு போகிறீங்க. வயன், சொன்னா கேளு. வயன், போகாதடி. வயன், நீங்கள் திரும்பி கூட பார்க்காம போகிறீங்க. வயன், நில்லு வயன். ரங்குக்கு உங்கள் மேலே செம்ம கோவம். நீங்கள் தான் அவனுக்கு எல்லாமே. நீங்கள் போனதும் அதை அவனால் அக்செப்ட் பண்ணிக்க முடியல. அவன் பண்ண தப்பு தான், ஆனால் நீங்கள் போனது அதை விட தப்பு அப்படின்னு நினைக்கிறான். இதனால தான் ஜங்குக்கு உங்களை மேரேஜ் பண்ணி டார்ச்சர் பண்ணியிருப்பான். ப்ளஸ் நீங்கள் அவனை விட்டு போயிடக்கூடாது அப்படின்ட்டு பயந்துட்டு இப்படிலாம் பண்ணியிருப்பான். ஸோ நீங்கள் அன்றைக்கி ஹாஸ்பிட்டலில் ஜங்குக்கு பார்த்தது தான். அதுக்கப்புறம் உங்கள் மேரேஜ் அன்றைக்கி தான் ஜங்குக்கு பார்த்தீங்க. உங்களுக்கு ஜங்குக்கு தான் மேரேஜ் பண்ணிக்க போகிறேன்னு தெரியாது. நீங்கள் குழந்தை ஞாபகமாகவும் ஜங்குக்கு ஞாபகமாகவே இருந்திருப்பீங்க. அதனால் இந்த மேரேஜில் பெருசாக இன்ட்ரெஸ்ட் எதுவும் காட்டியிருக்க மாட்டீங்க. உங்கள் அப்பா அம்மா சொன்னதுனால தான் அந்த மேரேஜ்க்கு ஓகே சொல்லியிருப்பீங்க. ஜங்குக் செகண்ட் டைம் பேபி அபார்ட் பண்ண சொன்னது குழந்தைய கொல்லணும்னு கிடையாது, உங்கள் மேலே இருந்த ஈகோ.
கோவம். அதுதான் அவனை அப்படியெல்லாம் பேச வைக்குது. இதெல்லாமே ஜங்குக்கு நினச்சி பார்த்துட்டு உங்களை பார்க்கணுன்னு ரூமை விட்டு வெளியே வரான். ஆனால் நீங்கள் அங்கே இல்லை. ஜங்குக் வீடு முழுக்க தேடுறான். ஆனால் நீங்கள் எங்கேயுமே இல்லை. இப்போ தான் ஜங்குக் நோட்டீஸ் பண்ணுறான். மெயின் டோர் ஓப்பனாக இருக்குது. அவன் பயந்துட்டே உங்களை அந்த ஃபாரஸ்ட் ஃபுல்லாக தேடுறான். அழுதுட்டு கத்திட்டே தேடுறான். வயன், வயன் எங்கடி போன? ப்ளீஸ் வயன், என்கிட்ட வந்துடுடி. இந்த தெரியாத காட்டில் நீ எங்கடி போவ? வயன், சாரி வயன், நான் தான் தப்பு, என்னை மன்னிச்சிடுறி, வந்துடுறி வயன், ப்ளீஸ் வயன் அப்படின்ட்டு தேடுறான். நீங்கள் இங்கே வேக வேகமாக ஃபாரஸ்ட்டை விட்டு மெயின் ரோட்க்கு வந்துடுறீங்க. ஜங்குக் உங்களை பார்த்துட்டான், கத்திட்டே வரான். நீங்கள் ஜங்குக் உங்களை பார்த்ததும் நீங்கள் பயந்துட்டே ஓடுறீங்க. அப்போ கரெக்டா அவ்வளோதான். ஜங்குக் ஃப்ரீஸ் ஆகி போய் நிற்கிறான். நீங்கள் கொஞ்சம் தூரம் தள்ளி போய் விடுறீங்க. ஜங்குக் ஓடி வந்து உங்களை அவன் மடி மேலே எடுத்து வச்சுக்கிறான். நீங்கள் ரத்த வெள்ளத்தில் இருக்கீங்க. உங்கள் லெக்ஸ்க்கு நடுவில் ப்ளீட் ஆகுது. வயன், நீங்கள் ஜங்குக்கை பார்த்துட்டே ஸ்லோவாக ஐஸ் க்ளோஸ் பண்ணுறீங்க. நீங்கள் மறுபடியும் ஜங்குக் பேபி அபார்ட் பண்ண சொன்னதும் மறுபடியும் ஏதாச்சும் பண்ணிடுவானோ அப்போ மாதிரி அப்படின்றதுனால பயந்து தான் நீங்கள் ஓடி வந்திருப்பீங்க. இப்போ 1 வீக் அப்புறம் நீங்கள் ஹாஸ்பிட்டலில் பெட்டில் இருக்கீங்க. ஜங்குக் உங்கள் ஹேண்ட் ஹோல்ட் பண்ணி அவன் ஹெட்டை உங்கள் ஹேண்ட் மேலே வச்சு உட்காண்ட்ருக்கான். நீங்கள் ஸ்லோவாக ஐஸ் ஓப்பன் பண்ணுறீங்க. ஜங்குக் இருக்கிறத பார்த்துட்டு நீங்கள் உங்கள் ஹேண்டை ஷேக் பண்ணுறீங்க. ஜங்குக் உங்கள் ஹேண்ட் ஷேக் ஆகிறத பார்த்துட்டு உங்களை பார்க்குறான். வயன், உனக்கு எதுவும் ஆகலைல்ல? நீ நல்லா இருக்கல வயன்? நீங்கள் ஸ்லோவாக எழுந்து உட்காடுறீங்க. அப்போது ஜங்குக் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண வரான். நீங்கள் அவனை ஸ்டாப் பண்ணிவிட்டு நீங்கள் எழுந்து உட்காடுறீங்க. வயன், நீ என் குழந்தைக்கு எதுவும் ஆகலைல்ல? அது வயன், அது அப்படின்ட்டு கீழே குனிஞ்சிக்கிறான். உங்களுக்கு புரியுது. உங்கள் ஐஸ்லேருந்து டிஎஸ் ஃபால் ஆகிட்டே இருக்க. ஜங்குக்கிட்ட அதுக்கப்புறம் ஒரு வார்த்தை கூட நீங்கள் பேசவே இல்லை. வயன் அழாத வயன், ப்ளீஸ் வயன், ஏதாவது பேசு வயன், ப்ளீஸ் இருக்காத அப்படிங்கிறான். நீங்கள் எதுவுமே பேசலை. இப்போது டாக்டர் வராங்க. வந்து உங்களை செக் பண்ணிவிட்டு ஜங்குக் கொஞ்சம் வெளியே வாங்க. ஓகே டாக்டர் அப்படின்ட்டு உங்களை பார்த்துட்டு வெளியே போகிறான். என்னாச்சு டாக்டர்? ஜங்குக் அது பையனை நல்லா பார்த்துக்கோங்க. அவங்க ஃபிசிக்கலாக ஸ்டேபிளாக இல்லை, மென்டலாகவும் ஸ்டேபிளாக இல்லை. அவங்களுக்கு இதோட செகண்ட் அபார்ட் ஆகியிருக்கு. இந்த நேரத்தில் அவங்க என்ன டிசிஷன் வேணாலும் எடுக்கலாம். ஸோ பக்கத்துலேயே இருந்து பார்த்துக்கணும். அப்புறம் டேப்லெட்லாம் கரெக்டாக கொடுங்க. சரிங்க டாக்டர். அவங்களும் அங்கே போயிடுறாங்க. இப்போது ஜங்குக் உங்கள் ரூமுக்கு வரான். நீங்கள் அந்த பக்கமாக டர்ன் பண்ணி பார்த்துட்டு அழுதுகிட்டே இருக்கீங்க. ஜங்குக்னால உங்களை இப்படி பார்க்கவே முடியல. ரொம்ப கில்ட்டாக ஃபீல் பண்ணுறான். இப்படியே தான் டேஸ் போகுது. 1 வீக் அப்புறம் ஜங்குக் உங்களை டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டான். அதுவும் நீங்கள் அந்த ஃபாரஸ்ட்டில் இருந்திருப்பீங்க இல்லையா, அந்த ஹவுஸ்க்கு தான் கூட்டிகிட்டு வரான். நீங்கள் அன்னிலேருந்து இன்னி வரைக்கும் ஜங்குக் கிட்ட நீங்கள் ஒரு வார்த்தை கூட பேசலை. அவனே பேசினாலும் நீங்கள் அவன்கிட்ட பேசுறதில்ல. ஜங்குக் உங்களை நினச்சி ரொம்ப கஷ்டப்படுறான். இதெல்லாமே என்னால் தான், ரொம்ப கில்ட்டியாக ஃபீல் பண்ணுறான். ஆனால் உங்களை நல்லா பார்த்துப்பான். உங்களை ரொம்ப நல்லா கேர் பண்ணி பார்த்துக்கிறான். நீங்கள் கேட்காட்டியும் எல்லாமே செய்வான். இப்படியே தான் டேஸ் போகுது. ஃபைன் டே ஜங்குக் கவுச்சில் உட்காந்துருக்கான். நீங்கள் ஜங்குக் கிட்ட போயிட்டு, ஜங்குக் சொல்லுவேன், ஏதாவது வேணுமா? இல்லை, அது என்னை இங்கேருந்து எங்கேயாச்சும் கூட்டிகிட்டு போறியா? எனக்கு இங்கே இருக்கவே பிடிக்கல. இங்கே எங்கே பார்த்தாலும் நான் கஷ்டப்பட்டது, அழுதது எல்லாமே ஞாபகம் வருது. ஜங்குக் உங்களை பார்த்துட்டு, சரிவேன் போயிடலாம். இப்போது 2 டேஸ்க்கு அப்புறம் ஜங்குக் உங்களை சிட்டியில் இருக்க, அதாவது நீங்கள் லிவிங்கில் இருந்திருப்பீங்க இல்லையா லவ் பண்ணும்போது, அந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரான். நீங்கள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக மறக்க ட்ரை பண்ணுறீங்க. அப்படியே டேஸ் போகுது. நீங்கள் ஜங்குக் கிட்ட இப்போ தான் ஏதோ கொஞ்சம் கொஞ்சமாக பேச ஸ்டார்ட் பண்ணுறீங்க. அந்த ஃபைன் டே ஜங்குக் பெட்ரூமில் உட்காண்ட்ருக்கான். நீங்கள் பெட்ரூம்க்கு போகிறீங்க. நீங்கள் உள்ளே என்ட்ரு ஆனதும் ஜங்குக் அவன் ஐஸ்லேருந்து டிஎஸ்லாம் வைப் பண்ணுறான். அதை நீங்கள் பார்த்துட்டு சைலண்ட்டாக போயிட்டு ஜங்குக் பக்கத்தில் பெட்டில் உட்காடுறீங்க. ஜங்குக் சொல்லுவேன், என்னாச்சு? என்னாச்சு? எனக்கு எதுவும் ஆகலவேன். போய் சொல்ல ஜங்குக். நான் ஏன் போய் சொல்ல போகிறேன்? இல்லை, நீ போய் தான் சொல்கிற. அப்பயே என் ஐஸை பார்த்து பேசாமல் கீழே பார்த்து பேசுகிற.
அது அது வயன், எனக்கு புரியுது நீ கில்ட்டாக ஃபீல் பண்ணுறேன்னு. ஜங்குக் ஐஸ்லேருந்து டிஎஸ் வந்துட்டே இருக்கு. அவன் உங்ககிட்ட ஃப்ளோரில் முட்டி போட்டு அழறான். வயன், சாரி வயன், எல்லாமே என் தப்பு தான். நான் அப்படிலாம் பண்ணியிருக்கக்கூடாது. நானே என் குழந்தைய கொன்னுட்டேன். அதுவும் செகண்ட் டைமா. என்னை மன்னிச்சிருடி வயன். நீ எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பேன்ல, எனக்கு எவ்வளோ வலிச்சிருக்கும். நான் வேணும்னு பண்ணல வயன். எனக்கு அப்புறம் என்ன பண்ணுறதுன்னு தெரியாம தான் இப்படிலாம் பண்ணிட்டேன். என் குழந்தைய நானே கொன்னுட்டேன் அப்படின்ட்டு அவன் சிக்ஸில் அவனே ஸ்லாப் பண்ணிக்கிறான். நீங்கள் அவனை ஸ்டாப் பண்ணிவிட்டு அவனை டைட்டாக ஹக் பண்ணிக்கிறீங்க. இங்கே பாரு ஜங்குக், இதில் உன் தப்பு எதுவும் இல்லை. நமக்கு இந்த பேபி இல்லைன்னு எழுதியிருக்கு. அதான் அந்த கடவுள் நமக்கு இந்த பேபியை நம்மக்கிட்ட இருந்து பிரிச்சுட்டாரு. இல்லைவா என்னது? நான் இருக்கேன். நீங்கள் அவன் சிக்ஸை டைட்டாக ஹோல்ட் பண்ணி அவன் லிப்ஸில் கிஸ் பண்ணுறீங்க. ஜங்குக்கும் கிஸ் பண்ணுறான். இந்த கிஸ் நீங்கள் ஜங்குக்கை எவ்வளோ மிஸ் பண்ணீங்கன்னோ ஜங்கு உங்களை எவ்வளோ மிஸ் பண்ணுறான்றதோ 2 பேருக்குமே ஃபீல் ஆகுது. இப்படியே தான் டேஸ் போகுது. ஒன் டே நைட் உங்கள் ரூமில் உங்கள் மார்னிங் சவுண்ட் தான் ரொம்ப ஹெவியாக கேட்டுகிட்டே இருக்குது. ஜங்கு, ஸ்லோவாடா. மாட்டேன்டி, உனக்கு தான் தெரியும்ல நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன்னா என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியாதுன்னு. ஆனால் கொஞ்சம் ஸ்லோவாக ஜங்கு உங்களுக்கு ஸ்ட்ராங்காக கிஸ் பண்ணிவிட்டு அகெயின் ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ணுறான். ரொம்ப ஹார்ட்டாக வைல்டாக அந்த மேக்கப் போகுது. நைட் இப்படியே தான் போகுது. நெக்ஸ்ட் டே மார்னிங் ஜங்குக் உங்களை டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு தூங்கிட்டு இருக்கான். நீங்கள் வேக்கப் ஆகிட்டு ஜங்குக்கை பார்க்குறீங்க. தூங்குறத பாரு பொறுக்கி. ஆமாண்டி, நான் பொறுக்கி தான். நீ தூங்கலையா? இல்லடி குள்ளச்சி அப்படின்ட்டு உங்கள் லிப்ஸில் கிஸ் பண்ணுறான். நீங்கள் சிரிக்கிறீங்க. ஐயோ, என் பொண்டாட்டி சிரித்தாலே அழகுதான். அப்படியா? அப்படி தாண்டி குள்ளச்சி. சரி என்னை விடு, நான் ஃப்ரெஷ்ஷப் ஆகணும். இல்லை இங்கே ஜங்கு விடு அப்படின்ட்டு நீங்கள் எழுந்து போயிட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வரீங்க. மிரர் முன்னாடி நின்று ஹேர் ட்ரை பண்ணிகிட்டு இருக்கீங்க. ஜங்கு உங்கள் பின்னாடி வந்து க்ளோஸாக நிற்கிறான். உங்கள் ஹேரை ஸ்மெல் பண்ணிவிட்டு உங்கள் ஹேரை ஒன் சைடாக எடுத்து விடுறான். நீங்கள் ஜங்குக்கு மிரரில் பார்த்துட்டு சைலண்ட்டாக நிற்கிறீங்க. ஜங்கு உங்கள் ஷோல்டர், இயர்ஸ், நெக்குன்னு கிஸ் பண்ணுறான். உங்கள் நெக்கை ஸ்மெல் பண்ணுறான். நீங்கள் அதை ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கீங்க. பையன், நீ எவ்வளோ அழகாக இருக்க தெரியுமா? பள்ளி போ, என்ன பண்ணுற? என்னாடி சின்ன பண்ணுற ஜங்குக்? நீ ஒரு கிஸ்டி மாட்டேன். உன்னை அலோவ் பண்ணா நீ எங்கே போய் முடிப்பன்னு எனக்கு தெரியும். அதெல்லாம் முடியாது. பையன் என்னாடி அப்படின்ட்டு உங்களை மிரரில் லாக் பண்ணி கிஸ் பண்ணுறான். நீங்கள் கிஸ் பேக் பண்ணுறீங்க. ஸோ இப்படியே தான் 1 month பாஸ் ஆகுது. நீங்கள் ஜங்குக்கு கால் பண்ணுறீங்க. ஜங்குக் எங்கே இருக்கா? இப்போ எங்கடி இருப்பேன்? ஆஃபீஸில் தாண்டி. வீட்டுக்கு வாயேன். ஹே, என்ன விளையாடுறியா? எனக்கு மீட்டிங் இருக்குடி. ஜங்குக் ப்ளீஸ்டா. பையன் சான்ஸே இல்லை. ஜங்குக் பையன் ப்ளீஸ் டி, என் செல்லம்ல. இல்லை என் பட்டுல. இல்லை என் குள்ளச்சில்ல. இல்லைடா பையன் ப்ளீஸ் டி, மீட்டிங் இருக்கு. சரி ஓகே, நீ முடிச்சுட்டே வா. ஆனால் நான் உன் மேலே கோவமாக இருக்கேன். உன் பேச்சு டியூ அப்படின்ட்டு நீங்கள் கால் கட் பண்ணிடுறீங்க. அவனும் சிரிச்சுட்டே மீட்டிங்க்கு போயிடுறான். இப்போது நைட் ஒரு 10 o'clock இருக்கும். நீங்கள் ஹாலில் உட்காந்த மாதிரியே தூங்கிட்டு இருக்கீங்க. ஜங்குக் உள்ளே என்ட்ரு ஆகுறான். நீங்கள் தூங்குறதை பார்த்துட்டு உங்கள் பக்கத்தில் வந்து உட்காடுறான். உங்கள் இயர்ஸ் கிட்ட வந்து ஊதுறான். நீங்கள் சினுங்குறீங்க. ஜங்குக் சிரிச்சுட்டே உங்கள் இயர்ஸ் சிக்ஸ்ன்னு கிஸ் பண்ணிகிட்டு இருக்கான். இப்போது உங்கள் லிப்ஸ் கிட்ட வரான். நீங்கள் ஸ்லோவாக ஐஸ் ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்க. நீங்கள் பயந்து கத்துடுறீங்க. பயன், நான் தாண்டி ஜங்குக். ஏன் இப்படி பண்ண? சரிடி அப்படின்ட்டு உங்கள் சைடாக ஹக் பண்ண மாதிரி பிடிச்சிக்கிறான். இப்போ எதுக்கு என்கிட்ட வர? கால் பண்ணப்போ வர முடியாதுன்னு தானே சொன்னேன். போ. பயன், இல்லைடி, ரொம்ப இம்பார்ட்டண்டான மீட்டிங் டி. அதான் என்னால் அதை விட முடியல. சரி, நீ எதுக்கு கால் பண்ண சொல்லு. சொல்ல மாட்டேன். சொல்லி குள்ளச்சி. நீங்கள் சிரிச்சுட்டு ஜங்குக் ஹேண்ட் எடுத்து உங்கள் ஸ்டொமக்கில் ப்ளேஸ் பண்ணுறீங்க. அவன் ஃப்ரீஸ் ஆகியிருக்கான். அவன் ஐஸ்லேருந்து டிஎஸ் ஃபால் ஆகுது. ஜங்குக், யூ ஆர் கோயிங் டு பி அ டேட். ஜங்குக் உங்களை டைட்டாக ஹக் பண்ணிக்கிறான். ஹக்கை பிரேக் பண்ணிவிட்டு
உண்மையாவா வயன்? சத்தியமா எவ்வளோ நல்லாகுது. 1 மந்த். ஜங்குக் உங்கள் ஸ்டொமக்கில் கிஸ் பண்ணுறா. ஓய், என்ன பண்ணுற? என் பேபிக்கு நான் கிஸ் பண்ணுறேன். அப்போ எனக்கு? ஜங்குக் சிரிச்சுட்டு உங்கள் போரில் கிஸ் பண்ணுறான். அது சரி, இப்போவே இப்படியா? அப்போ பாப்பாலாம் வந்துட்டா என்னெல்லாம் மறந்துடுவீங்க போலையே சாரு. ஏய், அப்படிலாம் இல்லடி. தெரியுது தெரியுது. ஜங்குக் உங்களை பார்த்து சிரிச்சுட்டு உங்கள் லிப்ஸில் கிஸ் பண்ணுறான். ஸோ இப்படியே தான் டேஸ் போகுது. ஜங்குக் உங்களை ரொம்ப நல்லாவே கேர் பண்ணி பார்த்துக்கிறான். உன் கூடவே தான் இருக்கான். எங்கே போனாலும் உங்கள் கூடவே இருக்கிறது, செக்கப்புக்கு கூட்டிகிட்டு போகிறது அப்படின்ட்டு ரொம்ப அழகாக இந்த லைஃப் போகுது உங்களுக்கும் ஜங்குக்கும். இப்போது உங்களுக்கு டெலிவரி டைம். நீங்கள் பெட்டில் உட்காந்துட்டு இருக்கீங்க. ஜங்குக் உங்களுக்கு கால் பிடிச்சி வச்சுட்ருக்கான். ஏ வயன், பையன், எனக்கு கஷ்டப்பட்டு ஒரு பையன் பாப்பா பெற்று கொடுத்துட்றேன். ஐயோடா, ஏன் சாருக்கு பொண்ணு பாப்பா வேண்டாமா? அப்படி இல்லடி, பொண்ணு பாப்பாவாக இருந்தா அவளை மேரேஜ் பண்ணி வேற வீட்டுக்கு அனுப்பணும். இப்படி பையனாக இருந்தா நம்ம கூடவே இருப்பான்ல, அதான். ஓ அப்படியா? ஒன்று என்ன 10 பிள்ளை பெற்று தரேன், போதுமா? ஜங்குக்கும் சிரிச்சுட்டு உங்களுக்கு கால் பிடிச்சிட்டு இருக்கா. அப்போது நீங்கள் ஜங்குக் ஹேண்டை டைட்டாக பிடிக்கிறீங்க. ஜங்குக் ஜங்குக் என்னாச்சுடி? பாப்பா விருப்பதா? ஜங்குக் உங்களை உடனே ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகிறான். ரொம்ப பெயினில் நீங்கள் கத்துறீங்க. உங்களை ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணுறான். இப்போது நீங்கள் ஆப்ரேஷன் தியேட்டரில் இருக்கீங்க. உங்கள் பக்கத்தில் ஜங்குக் இருக்கான். ஜங்குக், என்னால் முடியலடா, ரொம்ப வலிக்குது. கொஞ்ச நேரம்டி, பாப்பா வந்துடும் அப்படின்ட்டு ஜங்குக் அழறான். ஜங்குக் அழறியா என்ன? அழாம எப்படி நீ பெயினில் கத்தும்போது? என்ன சார், இருக்கேவா மறந்துட்டீங்களா? 10 புள்ள கேட்டிருக்கீங்க, ஞாபகம் இருக்குல்ல? நீ இவ்வளோ கஷ்டப்பட்டு எனக்கு அந்த குழந்தை வேணாண்டி. அதெல்லாம் முடியாது. டீல்னா டீல் தான். ஜங்குக், எனக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணுவியா? சொல்லுவேன். ஒரு வேளை நான் போயிட்டேன்னா நீ இன்னொரு மேரேஜ் பண்ணிக்க கூடாது, புரியுதா? ஏய் வயன், என்னடி இப்படிலாம் பேசுகிற? சொல்லு ஜங்குக், நீ இன்னொரு மேரேஜ் பண்ணிக்க கூடாது. நம்ம பாப்பாவுக்கு அம்மாண்ணா அது நான் மட்டும்தான். உனக்கு ஒய்ஃப்னா அதுவும் நான் மட்டும்தான். பையன், நீ உயிரடி. உன் இடத்துல நான் வேற யாரும் வைக்க கூட மாட்டேன். ரொம்ப வலிக்குதுடா, என்னால் முடியல அப்படின்ட்டு நீங்கள் ஜங்குக்கோட ஹேண்டை டைட்டாக ஹோல்ட் பண்ணுறீங்க. இப்போது ஜங்குக்கோட டியர்ஸ் உங்கள் சிக்ஸில் வந்து விழுது. ஜங்குக் உங்களை பார்க்குறான். நீங்கள் ஜங்குக்கை பார்த்துட்டு ஸ்மைல் பண்ணிவிட்டு உங்கள் ஐஸை க்ளோஸ் பண்ணுறீங்க. இப்போது அப்படியே கட் பண்ணா ஜங்குக் பேபியை கையில் வச்சுட்டு நின்றுட்டு இருக்கான். உங்களுக்கு ஃபினரல் நடந்துட்டு இருக்கு. ஜங்குக் உங்களை மட்டுமே தான் பார்த்துட்டு இருக்கான். ஜங்குக் ஐஸ்லேருந்து ஒரு ட்ராப்ஸ் கூட டியர்ஸ் வரவே இல்லை. உங்களை மட்டுமே பார்த்துட்டு பேபியை கையில் வச்சுட்டு ஃப்ரீஸ் ஆகி போய் நின்றுட்டு இருக்கான். கொஞ்ச நேரத்தில் எல்லா ப்ராசஸும் முடியுது. ஜங்குக் ரூமில் பெட்டில் உட்காந்துட்டு இருக்கான். அவன் பக்கத்தில் பேபி இருக்குது. இப்போது அமைதியாக இருக்கான். இப்போது பேபியை பார்க்குறான். அந்த பேபி ஜங்குக்கை பார்த்து கண் சிமிட்டிகிட்டே இருக்கு. ஜங்குக் பேபியை பார்த்துட்டு இப்போது அழ ஸ்டார்ட் பண்ணுறான். ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக். ஜங்குக் உங்களை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு வந்திருக்கான். ஜங்குக் வெளியே இருக்கான். டாக்டர் உங்ககிட்ட நின்று பேசிகிட்டு இருக்காங்க. மிஸ் ஜங்குக், சொல்லுங்கள் டாக்டர். இங்கே பாருங்கள், நீங்கள் இருக்கிறது ரொம்ப கிரிட்டிக்கலான ஒரு சுச்சுவேஷன். என்னாச்சு டாக்டர்? நான் என்ன சொல்கிறதுன்னு தெரியல. டெலிவரி அப்போது எங்களால் பேபியை காப்பாற்ற முடியுமான்னு தெரியல. என்ன என்ன டாக்டர் சொல்கிறீங்க? ஆமாம், உங்களுக்கு 2 வாட்டி அபார்ட் ஆகிருக்கு. ஸோ இந்த பேபி கொஞ்சம் கஷ்டம். என்ன டாக்டர் இப்படிலாம் சொல்கிறீங்க? இதுக்கு வேறு சொல்யூஷன் இல்லையா? இருக்கு பையன், ஒரே சொல்யூஷன். ஒன்று உன்னை காப்பாற்றுறது, இன்னொன்று பேபியை காப்பாற்றுறது.
உங்கள் 2 பேரில் யாராவது ஒருத்தரை தான் என்னால் காப்பாற்ற முடியும். நீங்கள் அமைதியாகவே இருக்கீங்க. உங்கள் ஐஸ்லேருந்து டிஎஸ் வந்துகிட்டே இருக்குது. அப்புறம் இந்த பேபி இல்லைன்னா இதுக்கப்புறம் உங்களுக்கு குழந்தை பெற்றுக்க முடியாது. ஓகே டாக்டர் அப்படின்ட்டு நீங்கள் வெளியே வந்துடுறீங்க. ஜங்குக் அங்கே ஒரு குட்டி பாப்பா கிட்ட விளையாடிட்டு இருக்கான். நீங்கள் அவனை பார்த்து ஸ்மைல் பண்ணுறீங்க. உன்னை தனியாக விட்டுட்டு போக மாட்டேன் ஜங்குக். ஜங்குக் உங்களை பார்த்துட்டு கிட்ட வரான். வயன் என்ன சொன்னாங்க டாக்டர்? நீங்கள் ஸ்மைல் பண்ணிவிட்டு பேபி ரொம்ப நல்லா இருக்கா. நீ எனக்கு முக்கியம் தெரியும்ல. நானும் நல்லா இருக்கேன். ஜங்குக்கோ சிரிச்சிட்டே சரி போகலாமா? இப்போது ப்ரெசண்டில் ஜங்குக் பேபி கையில் தூக்குறான். பாத்தியா, உங்கள் அம்மா உன்னையும் என்னையும் தனியாக விட்டுட்டு போயிட்டா. இனி நமக்கு யாரும் இல்லை. ஆனால் உனக்கு நான் அப்பா இருக்கேன், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு பேபியோட ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணுறான். அப்படியே கட் பண்ணா ஒரு 5 இயர்ஸ்க்கு அப்புறம். யூன் எங்கடா இருக்க? மரியாதையே வெளியே வா. யூன் ஒளிஞ்சு விளையாடிட்டு இருக்கான். ஸ்கூலுக்கு டைம் ஆகுதுடா, வெளியே வா. டாடா நான் எங்கே இருக்கேன்னு கண்டுபிடிங்க பாப்போம் அப்படின்ட்டு ஓடிட்டே இருக்கான். விளையாடுற நேரமாடாது, வெளியே வாடா. இப்போ நீ வெளியே வரல, அப்புறம் நீ கேட்ட மாதிரி நான் அம்யூஸ்மெண்ட் பார்க்கெல்லாம் கூட்டிகிட்டு போக போகிறதில்ல. அப்போது குடுகுடுன்னு ஓடி வந்து யூன் ஜங்குக்கு முன்னாடி நிற்கிறான். அப்படிவா வழிக்கு. டாடா நிஜமாவே கூட்டிகிட்டு போக மாட்டியா? நீ குட் பாயா ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தீங்கன்னா ஈவினிங் வந்ததும் நான் உன்னை கூட்டிகிட்டு போவேன். அப்போ சரி அப்படின்ட்டு ஜங்குக்கும் யூனை ஸ்கூலுக்கு ரெடி பண்ணிடுறான். ஜங்குக்கும் ஆஃபீஸ்க்கு ரெடி ஆக்கிட்டு வந்துடுறான். டடா போகலாமா? ஜங்கு க்யூட்டாக முறைக்கிறான் யூனை பார்த்து. சாரி டாடா, நான் மறந்துட்டேன், அம்மாவை பார்க்கணும்ல அப்படின்ட்டு குடுகுடுன்னு ஓடி வந்து உங்கள் ஃபோட்டோ முன்னாடி நிற்கிறான். நின்று ப்ரேயர் பண்ணிகிட்ருக்கான். ஜங்குக்கும் பின்னாடி வந்து நிற்கிறான். டாடா அம்மாவை பார்த்துட்டேன், சரி இப்போ நான் வரேன் அப்படின்ட்டு இவன் அங்கே வந்து போயிடுறான். ஜங்கு உங்கள் ஃபோட்டோவை பார்த்துட்டு பையன் போயிட்டு வரேன்டி, பாய், லவ் யூ அப்படின்ட்டு போயிடுறான். இவனும் ஜங்குக்கும் இப்போ காரில் போயிட்டுருக்காங்க. உன்னோடு நான் இருந்த ஒவ்வொரு மணித்துளியும் மரணப்படுக்கையிலும் மறக்காத கண்மணியே. 90 நிமிடங்கள் தொட்டணைத்த காலம்தான் 800 ஆண்டுகளாய் இதயத்தில் கணக்குதடி. பார்வையிலே சில நிமிடம், பயத்தோடு சில நிமிடம், கட்டி அணைத்தபடி கண்ணீரில் சில நிமிடம், இலக்கணமே பாராமல் முத்தங்கள் விதைத்த மோகத்தில் சில நிமிடம். உன்னோடு நான் இருந்த ஒவ்வொரு மணித்துளியும் மரணப்படுக்கையிலும் மறக்காத கண்மணியே. ஸோ ஓகே கைஸ், நம்ம இதோட இந்த ஒன் ஷூட்டை முடிச்சிக்கலாம். அப்புறம் எப்படி இருந்துச்சு உங்களோட கருத்துக்களை கமெண்ட்டில் தெரிவிக்கவும். டாடா பாய்.